குற்ற வழக்குகளில் ஈடுபடும் சிறார்களின் வயது வரம்பை 18லிருந்து 16 வயதாக குறைக்க கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது. டெல்லியில் ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு நடு ரோட்டில் வீசப்பட்டார். நாட்டையே உலுக்கிய இச்சம்பவத்தில் சிங்கப்பூர் வரை மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற மாணவி பரிதாபமாக இறந்தார். இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஒருவன் 18 வயது பூர்த்தியாகாத சிறுவன் என்பதால் அவன் மீதான விசாரணை சிறார் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. முக்கிய குற்றவாளியான ராம்சிங்கை விட பலாத்கார சம்பவத்தில் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டவன் இவன்தான் என்றாலும் சிறார் என்ற வகையில் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை மட்டுமே இவனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் சிறார் வயது வரம்பில் திருத்தம் கொண்டுவர கோரியும் சிறார் என்பதற்கான வயது வரம்பை 18லிருந்து 16ஆக குறைக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநலன்கள் மீதான விசாரணை புதனன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்டமாஸ் கபீர் தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் வந்தது. பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றங்களில் ஈடுபடும் 18 வயதுக்கு குறைவான நபர்கள் சிறார் சட்டத்தை பயன்படுத்தி வழக்கிலிருந்து தப்பி விடுவதாகவும், எனவே இளஞ்சிறார் என்பதற்கான வயது வரம்பை 16ஆக குறைக்க மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இந்த கருத்தை நிராகரித்த நீதிபதிகள் சிறாரின் வயது வரம்பை 18 வயதிலிருந்து 16 வயதாக குறைக்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தனர். வயது வரம்பு நிர்ணயத்தில் பழைய நிலையே தொடரும் என்று உத்தரவிட்ட நீதிமன்றம் சிறுவர்களுக்கான சிறார் நீதிமன்றமே வழக்குகளை விசாரிக்கும் என்றும் வயது வந்தோருக்கான நீதிமன்றங்களில் விசாரணை நடத்த தேவையில்லை என்றும் உத்தரவிட்டனர்.